மரியாதைக்குரிய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் அவர்கள் சிறுபான்மையின் பாதுகாவலராக சிறுபான்மை மக்களுக்கு தமிழ்நாட்டிலே வரலாற்று இல்லாத அங்கீகாரம் கொடுத்த ஒரு தலைவராக எல்லோராலும் போற்றப்படக்கூடிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கி மரியாதை செலுத்தி இன்றைக்கி போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மரியாதைக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள், காயிதே மில்லத் என்பது அவர்கள் கொடுத்த பட்டம், வழிகாட்டும் தலைவராக, ஒரு வழிகாட்டு தலைவராக அத்துணை மக்களுக்கும் இந்த தமிழக மண்ணிற்காக தமிழ் மொழிக்காக வாழ்ந்து மறைந்தவர் மரியாதைக்குரிய கண்ணியமிகும் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். தொடர்ச்சியாக இஸ்லாமியன் வழியாக இருந்தாலும் தமிழே தேசிய மொழியாக வேண்டும் என்று பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் ஆக்கப்பூர்வமாக வலுவாக குரல் கொடுத்தவர் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிணைந்த மெட்ராஸ் மாகாணியம் இருக்கும்போது தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று பேர் சூட்ட வேண்டும் என்று சொன்னவர் மரியாதைக்குரிய கண்ணியமிகும் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். அத்தனை மக்களுக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து ஒரு தூய மக்கள் பணியை மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் குரல் கொடுத்தவர் கண்ணியமிக்கும் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். அவர்களின் பிறந்த நாளை இன்றைய தினம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்கள் இன்றைக்கி அவங்களோட மஹபாராவில் அவரோட அடக்க ஸ்தலத்தில் இங்கே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு உரிய மரியாதையை உரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று இங்கே பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தி சென்றிருக்கிறாங்க. நீங்கள் வரலாற்றிலே பார்த்திங்கன்னா சுதந்திரம் இந்தியாவுக்கு பிறகு கடந்த காலத்தில் இஸ்லாமியன் பாதுகாவலர் என்று போலி வேஷம் போட்ட திமுகவை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் இவர்கள் கபடதாரிகள், இவர்கள் இரட்டை வேடும் போடும் நயவஞ்சகர்கள், இவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டிலே செக்குலரிசமும் சோக்குலரிசமும் அங்கமாக வைத்து தமிழக அரசியல் களத்திலே இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் என்று உருவாக்கி 3 வருடம் காலையில் ஆட்சி கிட்டத்தை வைக்கிறான்னு சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிகளும் மரியாதைக்குரிய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் அவர்களுக்கு வாக்களித்து இன்றைக்கி முதலமைச்சர் நாற்காலியை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இஸ்லாமியன் பாதுகாவலன் சொல்லக்கூடிய இந்த அயோக்கிய திமுக அரசாங்கம் சுதந்திரத்துக்கு பின்னாடி முஸ்லீம் லீக் அவங்க கூடயே இருந்தார்கள், காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் கூடயே இருந்தார்கள். நாங்கள் இஸ்லாமியன் பாதுகாவலன் சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு அமைச்சரவையில் ஒரு அங்கீகாரம் கூட கொடுக்காத வரலாறை தான் தமிழ்நாடு பார்த்தது. ஆனால் இன்றைய தினம் உண்மையாகவே இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலராக அவர்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். வரலாறு திரும்பி இருக்கின்றது. இஸ்லாமிய மக்களுக்கு காயிதே மில்லத் சாஹிப் என்ன அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று போராடினாரோ, எந்த முன்னேற்றம் வேண்டும் என்று போராடினாரோ, அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கி மினிஸ்டரை விஜய் சார் கொடுத்துருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பி டீம் சி டீம்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி திமுகவோட நிலை என்ன? திமுக இன்றைக்கி நாங்கள் பியூராக காங்கிரஸோட கூட்டணி வைத்து காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து காங்கிரஸுக்கு ராஜ்யசபாவில் இடம் கொடுத்து இன்றைக்கி நாங்கள் காங்கிரஸோட பயணிக்கிறோம். கடந்த காலத்தில் காங்கிரஸை இது சமூக நீதி இயக்கம், இவங்க பாஜகவுக்கு வாக்கு கேட்குறாங்கன்னு முத்திரை குத்துனவங்க இன்றைக்கி இந்தியா கூட்டணியை புறக்கணித்ததுக்கு காரணம் என்ன? திமுகவோட நாடகம் என்ன? அப்போ திமுக மொத்தமாக தகப்பன் மகன் மாப்பிள்ளை எதுக்காக நீங்கள் மைசூருக்கு படையெடுத்தீங்க? கஜினி முகமது படையெடுக்கிற மாதிரி அங்கே ஆர்எஸ்எஸோட என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? இன்றைக்கி பாஜக அமைச்சரவையில் என்ன இடம் கேட்டிருக்கிறீங்க? பாஜகவை நோக்கி எது மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க? அப்போ முழுக்க தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸின் கைப்பாவையாக ஆர்எஸ்எஸின் சித்தாந்தத்தை உள்வாங்கிய திமுக இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்குது. நான் கடந்த காலத்தையே சொன்னோம், கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறதுக்கு கி வீரமணி இருக்கிறார்.
எதுக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல பிறந்தவரை கூட்டு வந்து வெளியிடுறீங்க? இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் நீங்கள் சொன்னீங்க திமுக அரசாங்கம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஸ்டெண்ட் அடிக்கிறீங்க? இவர்கள் வெளியில் வந்தால் பாதுகாப்பு இல்லைன்னு. அப்போ திமுக அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் ஆர்எஸ்எஸ் கொள்கையும் கரைச்சி குடிச்சிருக்கு. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஒரு ரூபா கூட கொடுக்கல. மோடி அவர்களை பார்ப்பதற்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி இதே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டாரா இல்லையா? ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சனை வந்துருச்சு, அவரோட மகனாருக்கு பிரச்சனை வந்துருச்சு, திமுக அமைச்சரவைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஓடி போய் நிதிஷ்குமார் கூட எங்கள் கூட இல்லைங்க, பீகாரில் இருக்கிறாரு, ஸ்டாலின் எங்கள் கூட இருக்க கைப்பிடித்தவர்கள் தான் இந்த பாஜக காரர்கள். இன்னைக்கு மக்கள் வந்து உண்மையாகவே வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு செக்குலர்தமாக சமூக நீதியாக ஹானபல் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் காங்கிரஸ் போன்ற கூட்டணிகளை வைத்து நல்லாட்சி தந்திருக்கின்றார். இஸ்லாமிய மக்களுக்கு வருங்காலத்தில் உரிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தோமோ கண்டிப்பாக அது நிறைவேற்றக்கூடிய அதிகமான விஷயத்தை அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி அமைச்சரவை கூடுது. பல இஸ்லாமியர் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சட்டமன்றத்தில் பார்க்க போகிறீங்க, வெளியில் வரும்னு நான் சொல்கிறேன். நன்றி. கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்த நாளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருக்கு எங்களுடைய மலரஞ்சலியும் புகழஞ்சலியும் செலுத்தியிருக்கிறோம். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் இந்த நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட ஒரு மாபெரும் தியாகி, சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர், நாட்டு இறையாண்மையை கட்டி காத்தவர். அவர் செய்த தியாகங்கள் எண்ணில் அடங்காது. எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இந்த மண்ணில் யார் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ இந்தியாவில் அவர்களெல்லாம் இந்த தேசத்தின் பிரஜைகள் என்பதை பிரகடனப்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் பெருமை கொள்கிறோம். சார், இன்னைக்கு இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வேட்பாளராக மாநில பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு எத்தனை மணிக்கு வேட்பாளர் தாக்கல் செய்யறாரு? நீங்கள் இப்போ தான் பி ஃபார்ம் ஏ ஃபார்மில் கையெழுத்து போட போகிறேன் அலுவலகத்துக்கு. கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே அவர் என்ன 4 நட்சத்திரம்லாம் குறிச்சிருக்காருன்னு அவரை தான் கேட்கணும். ஓகே, ரைட். கடுமையான விமர்சனங்கள் திமுக முன்வைக்கிறாங்க. குறிப்பா ஒரு நேர்லயே இப்போ நீங்க இருக்கும்போது துரோகிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் இல்லை அது ஒரு நிமிஷம். அதாவது அவங்களுக்கு கொடுத்த நேரம் முன்னதாக கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு அதுக்கு பிறகு கொடுத்துருக்காங்க. எங்கள் தோழர்கள் தெரியாமல் இங்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தலைவர் வராருன்னு சொன்ன உடனே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி வராரு, நாங்கள் எல்லாரையும் கலைஞ்சி போக சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு உட்காந்துட்டோம். அவருடைய முறை அவர் போட்ட பிறகு நாங்கள் வந்து செலுத்தியிருக்கோம். இதில் எந்த நேரம் ஒரு புறம் இருந்தாலும் எல்லா கூட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சியை துரோகின்னு தொடர்ந்து திமுக விமர்சித்து வராங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? நாங்கள் ஏற்கனவே இதுக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுத்துருக்கோம், தெளிவுபடுத்தியிருக்கோம். இதை மீண்டும் மீண்டும் கூர்மைப்படுத்துவது எந்த விதத்திலும் ஆரோக்கியமானதாக இருக்காது. கூட்டத்தில் திமுக பங்கேற்காது, மற்ற கட்சிகளுடைய தேச சார்ந்த விஷயங்கள்ல குரல் கொடுப்போம். நேற்று அதிகாரப்பூர்வமா திமுக வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஏங்க, அவங்களுடைய கட்சி அவங்களுடைய முடிவு, நான் என்ன சொல்ல முடியும்? இது காங்கிரஸ் தான் குற்றச்சாட்டுறாங்க. எங்க ஹைகமாண்ட் வில் டேக் திஸ். இதுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது. அவங்க இந்தியா கூட்டணியிலிருந்து அவங்க வெளியில் போகிறாங்க, கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுடைய விஷ், அவங்களுடைய பார்வை. இதுக்கு எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு எடுக்க முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற நான் இதில் வந்து கருத்து சொல்ல முடியாது. ஓகே, தமிழ்நாடு காங்கிரஸ் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதுக்கு மாநில தலைவராக உங்களுடைய பதில் இல்லை ஏங்க, திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வருத்தங்களும் சங்கடமும் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அவங்க கூடவே இருக்காங்க நட்பு ரீதியாக. திடீர்னு போயிட்டு அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? சொல்றதை கேளுங்க. இருங்க ஒரு நிமிஷம். விட்டுட்டு போன வருத்தங்கள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும். இது செட்டில் ஆகும். அதனால இதை கூர்மைப்படுத்த வேணான்றதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லோரும் விட்டுட்டு போனோங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையில் 1896ஆம் ஆண்டு ஜூன் 5 பிறந்த ஐயா இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் சமூகத்தின் வழிகாட்டி என்ற பொருளில் காயிதே மில்லத் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் நிறுவன தலைவர். மகாத்மா காந்தி அவர்களின் அழைப்பை ஏற்று ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று நாட்டின் விடுதலைக்காக உழைத்தவர். நாடு விடுதலை அடைந்த பிறகு இந்தியா பாகிஸ்தான் என்று 2 நாடுகள் உருவான பொழுது
மதத்தால் நான் இஸ்லாத்தை சார்ந்தவன் என்றாலும் மனதால் நான் இந்தியன் என்று அன்று முகமது அலி ஜின்னா அவர்களிடம் வெளிப்படையாக தெளிவுபடுத்தியவர். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்த பொழுது உலகத்தின் பழமையான மொழி ஆதிமொழி என்னுடைய தமிழ் மொழிக்கு இந்தியாவின் ஆட்சி மொழியாவதற்கு அனைத்து தகுதிகளும் உண்டு என்று வாதிட்டவர். தமிழரின் பெருமையை, இந்தியாவின் பெருமையை, மதசார்பின்மைக்கு இலக்கணமாக திகழ்ந்த அன்னாரது புகழ் நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக ஐயா காயிதே மில்லத் அவர்களுக்கு தபால் தலை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவர் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். மதசார்பற்ற ஒருமைப்பாடு மிக்க சமூக நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக நம் நாடு திகழ வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டார். அவரது கனவு நனவாகும் வகையில் நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். இன்று அவரது ஐயா காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்தநாள் அன்று நாம் அனைவரும் சூழலை ஏற்க வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். சார், முதலமைச்சரை பார்த்துருக்கீங்க, சில கோரிக்கைகள் கொடுத்ததா சொன்னீங்க. என்னென்ன கோரிக்கைகள் சொன்னீங்க சார்? சந்திப்பு நீங்கள் ஏற்கனவே நாங்கள் உருவாக்கி கொள்வேன் அப்படின்னு சொன்னீங்க. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சி என் தொகுதிக்கு, என் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள், என் தொகுதிக்கு வேண்டிய திட்டங்கள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து நான் உரையாடினேன். அதில் முக்கியமான சொல்லணும்னா, திருச்சி விமான நிலை அந்த ஓடுதளம் விரிவாக்கம் கிட்டத்தட்ட 12 வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது. நான் பொறுப்பேற்ற பிறகு இந்த 20 மாதத்தில் நான் பொறுப்பேற்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு தான் அந்த விரிவாக்கத்திற்கு உண்டான நிலங்களை கையகப்படுத்தியிருந்தாங்க. நான் கடந்த 20 மாதங்களாக அது கிட்டத்தட்ட 95 விழுக்காடு அந்த லேண்ட் அக்விசிஷன் கையகப்படுத்த முடிஞ்சிருச்சு. இனி ஒரு 36 ஏக்கர் தேவைப்படுது. அது சம்பந்தமாக அந்த விரிவாக்க பணிகள் முடிஞ்சதுன்னா, அந்த நிலம் கையகப்படுத்த முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னா, நம்முடைய அங்கே திருச்சி விமான நிலையம் அதற்குண்டான வளர்ச்சி, அதனால் வேலைவாய்ப்பு உருவாகிறது. திருச்சி மாநகர் மாத்திரம் கிடையாது, அந்த பகுதியை வளர்ச்சி அடையுங்கிற அந்த ஒரு கருத்து, ஒரு வேண்டுகோள். அது இல்லாமல் நம்ம திருச்சிக்கு மெட்ரோ ரயில், அதுக்குண்டான கோரிக்கை. அது இல்லாமல் திருச்சிக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரை போர்ட், உலர் துறைமுகம், அது நம்ம கொண்டு வருது. ஒன்றிய அரசு சார்ந்த நம்முடைய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து அதோட கோரிக்கையை நம்ம சொல்லியிருந்தது. அவங்களும் அதுக்கு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு அதுக்கு விண்ணப்பிச்சுன்னா கண்டிப்பாக அங்கே திருச்சிக்கு உண்டான அந்த ட்ரை போர்ட், உலர் துறைமுகம் கொண்டு வரலான்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தேன். அதையும் நான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கிட்ட தெரிவிச்சிருந்தேன். நான் அது இல்லாமல் உங்களுக்கு நம்ம ஸ்ரீரங்கம் இருக்கிற ஜிஹெச் பொறுத்திருக்கு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே அந்த கட்டடம் இருக்குது. ரொம்ப பழமையாக இருக்குது. அங்கே அவ்வளோ வசதிகள் இல்லை. அதனால் புதிய ஒரு இடத்துல அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அங்கே விரிவாக்கம் செஞ்சதுன்னா, புதிய வசதிகளோடு செஞ்சோன்னா அங்கே மக்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னுடைய தொகுதிக்குட்பட்ட கந்தர்வக்கோட்டை அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையுடைய அங்கே நிலைமையை சொல்லிட்டு, அது கிட்டத்தட்ட ஒரு எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லாமல் அங்கே இருக்க கிட்டத்தட்ட 5 வருஷம் அங்கே மக்கள் கேட்டுட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோரிக்கைன்னு சொல்லிட்டு, முக்கியமான திருச்சிக்கு தேவையான இது போன்ற விஷயங்களை பற்றி நான் அவர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக ஆவணம் செய்வாராக சொல்லியிருந்தார். அது இல்லாமல் முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கடந்த 2015 எங்களுடைய இயக்கத் தலைவர் நம்முடைய சீமக்கருவலை மரம் பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அந்த மண்ணுக்கு கேடானது, சுற்றுச்சூழலுக்கு கேடானு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றமே 10 வருஷத்தில் தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் முழுமையாக அதை அகற்றணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவில் மறுபடியும் 2026 ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது சம்பந்தமாக சொல்லி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் சீமக்கருவல் மரங்களை முற்றிலும் அகற்றிட வேண்டும் என்று அந்த கோரிக்கையை நான் வச்சிருந்தேன். நான் இது போன்ற கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள். அது இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தினுடைய அந்த
தலைமை அலுவலகம் மாவட்ட அந்த கோட்டை அலுவலகம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த ஜனத்தொகை இருக்கிற அத்தனை மாநகர்கள்லையும் அந்த போக்குவரத்து துறைக்கு உண்டான அங்கே தலைமை அலுவலகம் இருக்குது. திருச்சிக்கு மாத்திரம் அது கிடையாது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே கும்பகோணத்தில் தான் இருக்குது. திருச்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதி. அதனால் அந்த மாநகருக்கு தனியாக ஒரு போக்குவரத்து அந்த கோட்டை தலைமை அலுவலகம் இயங்க வேண்டும். அதன் மூலியமாக தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு பொறுத்த வரைக்கும் திருச்சி மாத்திரம் கிடையாது, திருச்சி அது சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கோ பகுதிகளுக்கோ இந்த போக்குவரத்து சம்பந்தமான அந்த சேவைகள் இனியும் சிறப்படைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முக்கியமான கோரிக்கையை சொல்லியிருந்தாங்க முதலமைச்சர். அனைத்து கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் இந்த கோரிக்கைகள் கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட இந்த கோரிக்கைகளை விரிவாக சொல்லி அதை ஒரு பொறுமையாக கேட்டு கண்டிப்பாக இது முக்கியமானது, திருச்சிக்கு தேவையானது, தமிழ்நாட்டுக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு அவர் அது கேட்டிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், காலஞ்சென்ற நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் அன்னைக்கு சொன்னார், அன்னைக்கு அது கேலி கிண்டல் செஞ்சாங்க. அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் 2 அதாவது தலைநகரங்கள் இருக்கணும். ஒன்று பொறுத்த வரைக்கும் இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டலாக இருக்கலாம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம இந்தியாவுக்கு பாம்பே ஃபினான்ஷியல் கேபிட்டலாகவும் டெல்லி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் இருக்கிற மாதிரி அங்கே திருச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தலைநகராக கொண்டு வருங்கிற அந்த முக்கிய கோரிக்கையை சொல்லிட்டு அது கொண்டு வரது மூலம் என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி அரசு வேலைகளுக்காண்டி கிட்டத்தட்ட தென் தமிழ்நாட்டிலேருந்து சரி, நீங்கள் வட தமிழ்நாட்டில் வரணும்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஒரு நாள் ஆகுது மக்களுக்கு வர்றதுக்கு இங்கே வந்து இது அவங்களுடைய பணிகளை நிறைவு செய்கிறதுக்கு. நீங்கள் திருச்சியில் கொண்டுனா எங்கே தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலேருந்து 5 மணி நேரத்துக்கு நீங்கள் போயிடலாம். அது மாத்திரம் இல்லை, திருச்சி மத்திய பகுதி வளர்ச்சிக்கு உதவும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நீங்கள் தலைநகரம் திருச்சிக்கு மாற்றும் பொழுது, இது அரசியல் தலைநகரமாக திருச்சியை மாற்றும் பொழுது சென்னையுடைய இங்கே இருக்கிற ஜனத்தொகையும் சரி, இங்கே போக்குவரத்து நெரிசலையும் அது குறைக்கும்னு சொல்லிட்டு இது முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்கள் கண்டிப்பாக அதை பரிசீலனை சொல்லிட்டு திருச்சியை இன்னொரு ஒரு மாற்று தலைநகரமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக நீங்கள் அதை கொண்டு வச்சுட்டு அந்த கோரிக்கையை நான் வச்சிருந்தேன். இந்த சந்திப்பு நீங்கள் வளர்ச்சி திட்டத்துக்கான கோரிக்கையான சந்திப்பு மட்டும் இல்லாமல் கூட்டணிக்கு ஒரு அச்சாரம் கூட சொல்கிறாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யறதா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கூட்டத்தில் நீங்கள் தோழருடைய கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது குறித்தான ஒரு அச்சாரமான சந்திப்பும் சொல்லப்படும். இல்லவே இல்லை. ஏன்னா திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சிக்கு பிரதம மந்திரி மாண்புமிகு மோடிஜி அவர் வரும்போதும் சரி, நம்முடைய முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதி வரவும் சரி, அது ஒரு புரோட்டோக்கால். நான் ஒரு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த விமான நிலையத்துக்கு போய் அவர் வரவேற்கிறது சரி, அங்கே டெல்லிக்கு போனாலும் சரி, ஒன்றிய அரசு துறை சார்ந்த அமைச்சர்களை திருச்சி தொகுதிக்கான போய் பார்க்கறது சரி, நீங்கள் எல்லாரும் ஊடகவியலர் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாரு, முதல் முறையாக சந்திக்கிற நம்முடைய திருச்சி என்னுடைய தொகுதிக்கு தேவையான முக்கியம் 15 வருஷம் 20 வருஷமாக தேவைப்படுற ஒரு திட்டங்கள் மக்களுடைய கோரிக்கைகள் அது விஷயமாக நான் போயிருமே தவிர இதில் அரசியல் கிடையாது. பொதுவாக வாழ்த்துறேன். நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பண அரசியலை கடந்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க, அரசியலை கடந்து நான் உங்களை வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் வாழ்த்து சொன்னேன். ஆனால் முக்கியமாக நேற்று நிகழ்வு பொறுத்த வரைக்கும் முழுமையாக என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக என்னுடைய மக்களுக்காக அந்த கோரிக்கையில் கொடுக்கறதுக்காண்டி நான் போயிருந்தேன். நீங்கள் உங்கள் தனி சின்னத்தில் நிற்கலங்கிற ஒரு வருத்தத்தை தலைவர் தெரிவிச்சிருந்தாரு, நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இது மற்ற கட்சிகள் திமுக கூட்டக்கூடிய மற்ற கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடியே கேட்க வேண்டியதெல்லாம் தேர்தல் முடிந்து கேட்கறது நியாயமாக படலைங்கிற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. அதாவது இதனுடைய விளக்கம் நான் சொல்லியிருந்தேன், இந்த கேள்வி வரும்னு சொல்லிட்டு தான். அதாவது எங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு நிர்பந்தமாக வைக்கிறாங்க. என்ன நிர்பந்தம் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக திமுக சின்னத்தில் போட்டி போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அதை மறுக்கும் பொழுது கூட்டணி விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் எனக்கு அந்த நேரத்தில் எங்களால் ஒரு குழப்பம், கூட்டணி தலைமைக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அன்றைக்கி அதை நிர்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதை பண்ணணும். ஆனால் எங்களுடைய இயக்க தோழர்கள் தொண்டர்களுடைய வேதனை மனக்குமுறை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதுதான் நான் சொன்னேன். அது ஏன் அதை ஏற்றுட்டு நான் நின்னுங்கிற அந்த காரணத்தையும் சொல்லியிருந்தேன். நான் இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நான் போட்டி போடும் பொழுது நான் இந்த நேரத்தில் இந்த நிர்பந்தம் வரும்போது நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்குது, ஏதோ ஒரு சமரசம் தான். கட்சி தோழர்களுக்கு கிட்டத்தட்ட 90% அவங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலுமே தலைமையை பொறுத்த வரைக்கும் 10 வருஷமாக இந்த கூட்டணியை தொடர்றோம். இந்த நேரத்தில் இதனால் ஒரு சிக்கல் வர வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி அதை நாங்கள் அதை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நான் விலக்கி சொல்லியிருக்கேன். கண்ணிய தமிழர் காகிதமில்லத்தவர்களின் பிறந்த நாளான இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று மக்களவையில் குரல் எழுப்பிய பெருந்தகை காயிதே மில்லத் அவர்கள்
மதசார்பின்மைக்கு முன்னுரிமை அளித்து மக்கள் பணி ஆற்றியவர். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள் என பல்வேறு மதங்களைச் சார்ந்த தமிழ் மக்கள் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அடித்தளம் இட்டவர், அரும்பாடு பெற்றவர் கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கும் வேண்டுகோள், ஆண்டுதோறும் முன்வைக்கிற கோரிக்கை, அவருடைய பெயரில் அரசு விருது வழங்க வேண்டும் என்பதாகும். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தவேக அரசு சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதற்கு முன்வந்திருப்பதாக தமிழ் மக்கள் நம்புகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறோம். அதனால்தான் பாஜக, அதிமுக ஆகிய கட்சிகளின் ஆதரவை நாடாமல் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மதச்சார்பின்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்த அரசு சிறுபான்மை மக்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் உறுதியாக இருக்கும் என்று நம்புகிறோம். குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள் உள்ளிட்ட மதவழி சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக இம்மண்ணில் வாழ வேண்டும். அதற்கான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இந்த அரசு அளிக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் மத நல்லிணக்கத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக, தமிழ் மக்களின் ஒற்றுமைக்காக பாடாற்றிய பெருந்தகை கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் அவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைப்பதற்கும் அவருடைய பெயரில் விருது வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். அவர் வந்து கூட்டணியின் சார்பா, புதிய கூட்டணி சார்பாக தான் நான் நிறுத்தப்படுறேன் அப்படின்னு ஒரு செய்தி மாநில சண்முகம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. எங்ககிட்ட யாரும் ஆதரவு கேட்கல, நாங்க யாரும் நிறுத்தவில்லை. இது பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பேச்சு வந்து ஒரு அதிக பிரசங்கித்தனமா இருக்கு அப்படின்னு அவர் கடன் தெரிவிச்சிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள்கிட்ட அவர் எம்பி வேட்பாளராக தேர்ந்தெடுப்பதா எதுவும் கேட்கப்பட்டதா? நான் இந்த நிகழ்ச்சிக்கு வழியில் வரும்போது தான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு உண்டு. இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும், ஆதரவை நல்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் பயணிக்க உள்ளேன். ஆகவே எமது கட்சியின் சார்பில் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி அவர்கள் பங்கேற்பார் என்று கூறியிருக்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பதிவுல காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், IUML உள்ளிட்ட கட்சிகள்லாம் இணைச்சு தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பெயர் வச்சு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த பெயர் குறித்து உங்கள்கிட்ட பரிசீலிக்கப்பட்டதா, இல்லை கூட்டணிக்கு அப்படி ஒரு பெயர் வச்சிருக்கா? என்ன காரணம் சார்? அவர் பிசிக்காவே அதை சேர்த்திருக்காரு. இல்லை, அது பற்றி எதுவும் தெரியவில்லை. இனிமேல் ஒரு வேளை அவ்வாறு பேசலாம் என்று தவேக தலைமை எண்ணியிருக்கலாம். எங்களுக்கு அப்படி எதுவும் அதிகாரபூர்வமான தகவல் இல்லை. சார், அண்ணாமலை வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பாஜகவிடம் கடிதம் கொடுத்தா அந்த கடிதத்தையும் அகில இந்திய தலைமை ஏற்றிருக்காங்க. அண்ணாமலை புதிதாக ஒரு கட்சி தொடங்க போவதாகவும் தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவில் அவருக்கு என்ன கசப்பு என்று நமக்கு தெரியவில்லை. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டார் அல்லது விலகினார் என்பது தெரியாத நிலையில் அதிலே கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்படி ஒரு வேளை அவர் புதிய கட்சி தொடங்கினால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் வரும்போது துரோகி பட்சம் அப்படின்னு திமுக கோஷம் எழுப்பினாங்க.
தலைவர் இந்த முடிவுக்கு பிறகாக எடுக்கப்பட்ட இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக எடுக்கப்பட்ட முடிவுகளில் தலைவருக்குள்ள ஒரு புரிதல் இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில் அந்த புரிதல் இன்னும் வராமல் இருக்கு. அப்போ குன்னம் அந்த நிகழ்வாகட்டும், இன்றைய தினம் இங்கே நடைபெற்ற நிகழ்வு தொண்டர்கள் மத்தியில் அந்த புரிதல் இன்னும் வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கிய ஒரு கூட்டணி. அதிலே காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தோம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகு அவசரமாக சில அணி சேர்க்கை மாற்றங்கள் நிகழ்ந்தன. அதனை அவ்வளவு இலகுவாக கட்சி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்பது யதார்த்தமான உண்மைதான். அதனுடைய வெளிப்பாடாக இது இருக்கலாம். அது கவலையளிக்கக்கூடிய ஒன்றுதான். தலைவர்கள் இரு தரப்பை சார்ந்த தலைவர்களுக்கு இடையிலே இது குறித்த புரிதல்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இருந்தாலும் தொண்டர்களிடையே இன்னும் அந்த புரிதல் ஏற்படவில்லை. அதனால் இத்தகைய சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடும். அது ஏற்புடையதல்ல. சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற முன்வைக்கக்கூடிய பிரபஞ்ச கருத்து முன்வைக்கக்கூடிய கூட்டணியை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்கிறதா? தலைவர் திரும்ப அதான் இது அதிகாரபூர்வமாக எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. முதல் முறையாக நடைபெறவிருக்கிற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமைச்சர் பொறுப்பேற்றுள்ள தம்பி வன்னியரசு அவர்கள் பங்கேற்று பேச இருக்கிறார். அதிலே பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைக்க உள்ளார். என்றாலும் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவர் முன்வைக்க உள்ளார். தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்வர வேண்டும். ஏற்கனவே பழங்குடி சமூகத்தினரின் சோஷியோ எக்கனாமிக் சர்வே, சமூக பொருளாதார தகுதி நிலை குறித்த கணக்கெடுப்பு நடத்தி முடித்துள்ளது கடந்த திமுக அரசு. அதனை பின்பற்றி ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களின் சமூக தகுதி நிலை, கல்வி தகுதி நிலை, பொருளாதார தகுதி நிலை ஆகியவற்றை எல்லாம் முழு விவரங்களோடு கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய தேவை உள்ளதையும், ஒட்டுமொத்தத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் உள்ளதையும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அமைச்சர் வன்னியரசு எடுத்துரைக்க உள்ளார். விடுதலை சிறுத்தைகள் அதை வலியுறுத்துகிறது. சார், மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்காங்க. சின்ன மாவட்டம் 4 மாவட்டம் தான் வன்னியரசு போட்டிருக்காங்க. அது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு கண்டனம்லாம் சொல்லலை. நீங்கள் உங்கள் முகநூலில் போட்டிருக்கீங்க. கண்டனம் இல்லை. 7 தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு அவர் அமைச்சராக இருக்காரு, அதிலே போட்டிருக்கலான்னு ஒரு கருத்து. சார், வெற்றி பெற்ற விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மாவட்டத்திலே இருக்காரு. யாரு? அதாவது திண்டிவனம் தொகுதியில் வெற்றி பெற்ற வன்னியரசு அவர்களுக்கு அந்த மாவட்டத்தில் அமைச்சர், அதாவது பொறுப்பு அமைச்சர் அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் பண்ணுறீங்க? ஏன்னா தன்னுடைய அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது.